அண்ட் இன்னொரு பெரிய அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அது என்னென்னா, மேபி நம்ம வந்து டபிள்யூஇல இது வரைக்கும் பார்க்காத ரெசல்மேனியா வந்து பார்க்கலாம். அண்ட் அது என்னென்னா, ஒரே வருஷத்தில் 2 ரெசல்மேனியா. என்ன ப்ரோ புதுசாக சொல்கிறேன்னு நீங்கள் வந்து கேட்கலாம். பட் அந்த மாதிரி அப்டேட் வந்துருக்கு. ஒன்று நம்ம எப்போவுமே பார்க்குற மாதிரி டபிள்யூ கம்பெனியோட ஓன் ரெசல்மேனியா, ரெண்டாவது வந்து சவுதி அரேபியாக்காக வந்து ஒரு ரெசல்மேனியா வந்து பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. இன்னொரு அப்டேட் பார்த்துருந்தேன், சவுதி அரேபியா வந்து மேபி 2027 சவுதியில் ஒரு ரெசல்மேனியா பண்ணலான்னு இருக்காங்க. ப்ளஸ் அங்கே அவங்களுக்கு வந்து ராக்கோ வேணும், அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. டெஃபினெட்லி இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்தை நீங்கள் அதிகமாக பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ போயிடும். அதுதான் நான் அப்படி சொல்கிறேன், நான் அப்படி நினைக்கிறேன். இப்போது மேபி டபிள்யூ பார்த்தா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் அதெல்லாம் கிடையாது. காசு வருதா, காசு தான் அமுக்கணும்னு பார்ப்பாங்க. ரீசெண்ட்லி அதானே அவங்களோட மைண்ட் செட்டு. ஸோ ஒரு பிஸ்னஸ் வைஸ் அவங்க பார்த்தாங்கன்னா காசு தான் அமுக்கணும். ஸோ ஆனால் இதான் அப்டேட்டு. ஒரு வருஷத்தில் மேபி 2 ரெசல்மேனியா, ஒன்று எப்போவுமே நடக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து சவுதிக்காக எக்ஸ்ட்ரா மணி கொஞ்சம் பேக்கெட்டில் வரணும்ல. அண்ட் கொஞ்சம் நாளாக நம்ம வந்து கேரன் கிராஸ் பற்றி வந்து பேசினிருக்கோம். ஸோ இன்னும் அவரோட கான்ட்ராக்ட் முடியறதுக்கு மேபி இன்னிக்கோ இல்லை நாளைக்கு தான் முடிய போகுது. ஸோ இன்னும் வந்து நியூ கான்ட்ராக்ட் தரல, மேபி ரிலீஸ் ஆக போகிறாரு. நிறைய விஷயம் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். இப்போ டேவ் மேஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேபி இன்டர்னலி டபிள்யூ பார்த்தா ஒரு நியூ கான்ட்ராக்ட் வந்து கேரன் கிராஸ்க்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் அவரு சைன் பண்ணிட்டாரு. ஆனால் இங்கே வந்து சோசியல் மீடியாவில் என்ன மாதிரி காட்டுறாங்கன்னா, இந்த மாதிரி சைன் பண்ணலை, டபிள்யூ பார்த்தா ஆஃபர் பண்ணல. அப்போ தான் ஃபேன்ஸ் வந்து யார் கேரன் கிராஸ்க்காக வந்து எதிர்த்து நிற்பாங்க. லைக் அந்த R-Truth மூமெண்ட் நடந்ததுல, வி வாண்ட் ட்ரூத் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை தான் பார்த்தோன்னா டபிள்யூ பார்த்தா எதிர்பார்க்குறாங்க கேரன் கிராஸ்க்காக. பட் இப்போ இந்த விஷயம் லீக் ஆகிருக்கு. மேபி இது உண்மையா இல்லை பொய்யான்றது தெரில. ஆனால் இதுதான் ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. மேபி இது வந்து ஒரு ஒர்க்காக கூட இருக்கலாம், இந்த கான்ட்ராக்ட் விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் டபிள்யூடபிள்யூல வந்து யாரெல்லாம் ஃப்யூச்சரு அண்ட் கண்டிப்பாக இவங்களாம் வந்து ரெசல்மேனியா மெயின் இவென்ட் பண்ண போகிறாங்க, அந்தமாரி 2-3 பேர் வந்து சொல்லியிருக்காரு பவுல் ஹெமன். அது யாருன்னா, ஸோ இவங்க 3 பேர் வந்து டெஃபினெட்லி டபிள்யூல மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரெசல்மேனியா மெயின் இவென்ட் பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. டெஃபினெட்லி இவங்க 3 பேரும் வந்து கரண்ட்லி சூப்பராக பண்ணுறாங்க அண்ட் பண்ணவும் போகிறாங்க, அதில் டவுட்டே கிடையாது. அண்டு எப்படி சொல்கிறது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் யாருன்னா வருவாங்களே, அந்த மாதிரி கூட ஃப்யூச்சரில் யாருன்னா வருவாங்க, அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் இந்த லிஸ்ட்டில் யார் இருக்கணும் மறக்காமல் கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். ஐ திங்க் என் தலைவன் டாமை விட்டார் பவுல் ஹெமன், அவரும் வந்து இருக்கணும்.